நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசையில் ஆடிப்பெருக்கு, அப்புறம் ஆடி அமாவாசைக்கு அந்த தர்ப்பணம் செய்கிறதெல்லாம் எதுக்கு எல்லாமே சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அந்த விஷயத்தை இறந்தவங்க கிட்ட நம்ம எது மாதிரி செய்யணும், அந்த இறந்தவங்களுக்கு நம்ம காரியம் செய்கிறோம் இல்லையா, இறக்கும் போதே நம்ம அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். காரியம் எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த இறந்த ஆட்களுக்கு நம்ம இந்த தனஜெயன் வாயு 10வது வாயு விதைக்கிறவங்களுக்கு 7 நாள் கழித்து தான் போகும். எரிக்கிறவங்களுக்கு அந்த எரிக்கும் போதே போயிடும். அதனால் அவங்கள நம்ம எப்படி குளிப்பாட்டணும், அந்த இறந்த உடல்களை எது மாதிரி குளிப்பாட்டி, அந்த சில அபிஷேகங்களை அவங்க உடம்புல செஞ்சு, சில இலைகளை எரித்து அதனுடைய சாம்பல்களை எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு பூசினா அவங்க செஞ்ச பாவங்களை அறியாமலேயே இறந்துருப்பாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு எது பாவம்னே தெரியாது. சிலவங்க சாமி கும்பிடாமல் இருப்பாங்க, கடவுள் வழிபாடு இல்லாமல் இருப்பாங்க. அடுத்தது எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்க. அந்த இறைவனை ரொம்ப அழுத்து போய் சிலவங்க அமைதியாகவே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கூட இறந்துருப்பாங்க. அடுத்தது தான் குழந்தைங்க தன்னோட சொந்தக்காரங்களாம் எந்தெந்த மாதிரி கெட்டது செஞ்சாங்க நல்லது செஞ்சாங்களோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க நினச்சிக்கிட்டே இருந்து மனசில் ரொம்ப உக்கி இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் அடுத்தது அவங்க யாரெல்லாம் நினச்சாங்களோ அது அவங்கக்கிட்ட போகாததுக்கு அவங்க எது மாதிரி பண்ணிக்கிடணுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்லுது. இப்போ அந்த இறந்தவங்களை அந்த விஷயம் கஷ்டத்தில் இருந்து அவங்க வேறு உயிர் எடுக்கும்போது இந்த உடம்புல இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் செய்கிற அளவுக்கு உண்டான ஒரு உடம்பு கிடைக்கிறதுக்கு நம்ம தான் அந்த உதவியை செய்யணும். அந்த மாதிரி அறியாமையில் இறந்தவங்களுக்கு அந்த வேலைகளை நம்ம உயிரோடு இருக்கிறவங்க அந்த இறந்த அப்போவுமே இதை செஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 7 நாளில் வேறு உடம்பு தேடி போகக்கூடிய அந்த உயிர் ஒரு நல்ல உடலாக பார்த்து போய் சேரும். அப்போ இந்த உடம்புல இருந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்ய முடியலையோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அந்த உயிரை தேடி இன்னொரு உடம்புக்கு போகுது இல்லையா, அந்த உடம்புல இருந்து நல்ல விஷயங்களை செஞ்சு முன்னேறி முத்தி அடைகிறதுக்கு வழி கிடைக்கும். இதை நீங்கள் வருஷம் வருஷம் செய்யவோ நாளுக்கு செய்யவோ தேவையில்லை. அந்த இறந்த உடம்பையே நம்ம எது மாதிரி செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லுதேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, இப்போ சுகம் இல்லாமல் இறந்தவங்க, அடுத்தது ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்களுக்கு நான் அடுத்தது சொல்லுதேன். இப்போ நல்ல ஒரு உடம்புல வயசாகி முதிர்ந்து இறக்குறவங்க, இல்லைன்னா திடீர்னு இறந்து போகிறவங்க, ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகி இல்லை திடீர்னு ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போகாமல் வீட்டில் இறக்குறவங்க, இது மாதிரி விஷயங்களுக்கு எப்படி இறந்தவங்களுக்கு எது மாதிரி செய்யணும், இப்போ ஆஸ்பத்திரியில் ஒரு துடியாக இருந்து இறந்தவங்களுக்கு எப்படி செய்யணும், அடுத்தது ஆக்சிடெண்ட் ஆகி அதாவது விபத்துக்களை இறக்குறவங்களுக்கு நம்ம எது மாதிரி செய்யணும், அடுத்தது தற்கொலை செய்கிறவங்களுக்கு நம்ம எது மாதிரி பூஜைகளை செஞ்சு அவங்கள எது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்க அடுத்த பிறவிகளை சரியாக எடுத்து அந்த முத்தி நிலைக்கு போகிறதுக்கு இறைநிலை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம நல்ல உதவி செய்யணும். இப்போ இந்த இறந்த உடம்புக்கு இந்த நார்மலான இறந்தவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுதேன், அதை கவனிச்சுக்கோங்க. ஒரு நோட்டு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, அதை எழுதிக்கோங்க. முதல்ல அந்த இறந்த ஆட்களை அவங்க எந்த துணியை முதல்ல போட்டிருந்தாங்களோ அந்த துணியை எடுத்துடணும். அந்த துணியை எடுத்துட்டு அவங்க சட்டை இது மாதிரி ஏதாவது பேண்ட்டு இல்லைன்னா வேட்டி என்னென்ன டவுசரு என்ன போட்டிருக்காங்களோ அதை முதல்ல கலட்டி அதை ஒரு வாழை இலையை எடுத்துக்குவாங்க. அந்த வாழை இலையில் அந்த பழைய துணியை அதுக்குள்ளே அந்த வாழை இலையில் வச்சு நல்ல 4 பக்கமும் வச்சு அருகம்புல்லில் வேறு செஞ்சு அதை கட்டிடணும். அதை கட்டிட்டு ஓரமாக வச்சுருக்கு. இதை என்ன செய்யலான்னு சொல்லுதேன். இல்லைன்னா அதை இப்போவுமே சொல்லிடுறேன். அது மாதிரி இருந்ததுன்னா அதை முதல்ல இதை போட்டு ஒரு நிறைய இந்த வேப்பங்குச்சி, அத்தி குச்சி, ஆலமரத்து குச்சி இதெல்லாம் போட்டு அதை எரிச்சிடணும். அதை எரித்து அந்த சாம்பலை எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க. இது 1. 2வது இவங்களை இப்போ குளிப்பாட்டணும். குளிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல எண்ணெயும் விளக்கு எண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி, ஆமணக்கு எண்ணெய் ஒரு 100 மில்லி,
நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி. இந்த 3 எண்ணெயும் மொத்தமாக கலந்து அவங்க தலையில், முகத்தில், உடம்பில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி முதல்ல விட்டுறணும். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா சுத்தமாக தேய்க்கணும். அதுவும் போக அந்த இறந்த உடம்புன்னு சொல்லி தொடுறதுக்கு பயப்படலாம் கூடாது. நல்ல யார் அதை தைரியமாக செய்வாங்களோ அவங்கள வச்சு அதை செய்ய வைக்கணும். இப்போ அந்த குளிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா முதல்ல அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு செம்பு 2-3 செம்பு தண்ணியை நல்லா ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டரு பால் எடுத்துக்கும். அந்த பாலில் சந்தன பொடியை கலக்குங்க. கலக்கிட்டு பாலை ஊற்றுனீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிடும் இல்லையா, அதனால் சந்தன பொடியை அதில் கலக்கணும். இல்லைன்னா அரிசி மாவை கொஞ்சம் அதில் கலக்கணும். கலக்கிட்டு அந்த பாலை நல்லா கொலன்னு ஆக்கிட்டு அந்த பாலை எடுத்து உடம்புல ஃபுல்லாக பூசுங்க. தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா சரட்டுன்னு வெளியே போயிடும் பால். அதனால் அந்த எல்லா இடங்களும் படாது. அதனால சொல்லுது, அந்த பாலில் ஒன்று அரிசி மாவு சேருங்க, இல்லைன்னா சந்தன பொடி சேர்த்து அதை நல்லா கொலன்னு விரவி தலையில் இருந்து உடம்பு எல்லா இடமும் நல்லா தேய்க்கும். அதை தேய்ச்சி எல்லாம் நல்லா முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலை தலை ஒரு உச்சியில் ஒரு 3 தடவை ஊற்றி வாயில் கொஞ்சம் ஒரு 3 தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 செம்பு தண்ணியில் இளநியை எடுத்து இளநிலையும் இதே மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் மாவை கலந்து அந்த இளநீ உடம்பு ஃபுல்லாக படுத மாதிரி அதையும் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக நல்லா கழுவணும். இதெல்லாம் கழுவிட்டு ஒரு 1/2 லிட்டரு தேன் வாங்கிக்கோங்க. நல்ல தேனாக வாங்கி அந்த தேனையும் கையில் எடுத்து உடம்பு ஃபுல்லாக மறுபடியும் தேய்ச்சி விடணும், தடவி விடணும். இதையெல்லாம் தடவி முடித்து மறுபடியும் தண்ணியை ஊற்றி நல்லா குளிப்பாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி, அருகம்புல்லில் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. பவுட்ரு வாங்கிக்கோங்க, அருகம்புல் பவுட்ரு. அடுத்தது வெட்டி வேரோட பவுட்ரு. அப்புறம் ஆலமரத்து வேர் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அதை ஃபுல்லாக உடம்புல பூசி விட்டு ஒரு தடவை குளிப்பாட்டியிருக்கு. நல்லா குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு கோடி துணியை உடுத்துக்கு. அவங்க வேட்டி சட்டை என்ன போடுவாங்களோ அவங்க ஃபேண்டு உபயோகித்தினாலும் சரி அந்த ஃபேண்டை போடக்கூடாது, வேட்டி தான் கட்டணும். ட்ரௌசர் போட்டு பழக்கம், அந்த ஃபேண்டு போட்டு பழக்கம்னா நம்ம இந்திய மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இறந்து போகும்போது அதை நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம இந்திய கலாச்சாரம், அந்த சிந்து செமவெளி கலாச்சாரப்படி ஒரு வேஷ்டி தான் கட்டணும். புது வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு சட்டை எடுத்து போட்டு விடுங்க. போட்டுட்டு பாதத்தில் அந்த நீங்கள் இறந்தவங்கள அந்த மேடையில் தூக்கி வைக்கும்போது என்ன செய்யணும்னா எருக்க இலை 5 இலை எடுத்துகிட்டு வாங்க. 5 இலை எருக்க இலையை எடுத்து நல்ல ஒரு சட்டியில் போட்டு வதக்குங்க. சூடு ஏற்றி வதக்குனிங்கன்னா நல்ல கறியாயிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பவுடரை சேர்த்து பாதத்தில் மட்டும் பூசி விடும். இந்த பாதத்தில் அந்த விரலுக்கு இடுக்குக்குள்ள அடியில் பூமியில் மிதித்தாங்க இல்லையா, அந்த இடத்த பூசி விடும். இது எதுக்கு அப்படின்னா இவங்க எந்த இடத்தெல்லாம் மிதித்து நடந்து போனாங்களோ அந்த இடத்துக்கே திரும்ப வருவாங்க. ஏதாவது ஒரு உயிர் அந்த இடத்துக்குள்ளே வந்தது, அதே ஜெனிட்டுக்குள்ளே வந்ததுன்னா கண்டிப்பாக முத்தியே அடையாது. அதனால் அது வேறு ஒரு நல்ல இடத்த தேடி போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இந்த பாதத்தில் இந்த 5 இலையை நல்லா கருக்கி பாதத்தில் தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க எது மாதிரி வாழணும்னு சில நேரம் உயிரோடு இருக்கும்போது எதெல்லாம் அவங்களுக்கு நடக்கலையோ அதை நடக்கிறதுக்கு எந்த இடத்துல போனால் நடக்குமோ அந்த இடத்துக்கு இந்த உயிர் போகும். அதனால் அதை ஒன்று செஞ்சுக்கோங்க, காலில் தடவி விட்டுக்கோங்க. இது புதைக்கிறவங்களுக்கு. எரிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னா அத்தி இலையை எடுக்கணும். 5 அத்தி இலையை எடுத்து அதை நல்லா சட்டியில் போட்டு வறுத்து பவுடராக்கி அதை எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா, இல்லைன்னா தண்ணியை ஊற்றி அதை லேசாக குழப்பி பாதத்தில் பூசி விட்ருங்க. இது அவங்களுக்கு, அதாவது எரிக்கிறவங்களுக்கு அத்தி இலை, புதைக்கிறவங்களுக்கு எருக்க இலை. இதை மாதிரி செய்யணும். அடுத்தது இவங்களை அந்த தனஞ்சயன் காற்று எரிக்கிறவங்களுக்கு அந்த எரிக்கும் போதே வெளியே போயிடும். அதனால் எரிக்கும் போதே வெளியே போனதுனால இந்த எரித்தவங்க எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா
இவங்கள அதுக்கப்புறம் போய் எரித்து இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள் காரியங்கள் என்னெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள தூக்கிட்டு போவதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து அப்போவுமே வீட்டில் பூசையை போடணும். இதை வந்து நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சோ 16 நாள் கழித்து ஒரு விஷயம் செஞ்சுக்கிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்கள தூக்கிட்டு போகும்போதே அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க, என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ அதை ஒன்று வாங்கி ஒரு வீட்டுக்கு உள்ளே அவங்க எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்களோ அந்த இடத்துல போடணும். போட்டு அவங்களுக்கு தேவையான ஜாமான்களை அதில் வச்சு வணங்கணும். இது மாதிரி வணங்கி முடிச்சுட்டு அவங்கள வழி அனுப்புங்க. மற்ற காரியங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்தோடு. இன்றைக்கி வந்து நம்ம இறந்தவங்களுக்கு முன்னால் ஆடிட்டு போகிறது கூட அந்த விஷயந்தான், ஆசீர்வாதத்தோட முறை தான். ஏன் அப்படின்னா முடிச்சுட்டாங்க, போகும்போது அவங்க சந்தோஷமாக போட்டோம் அப்படின்னு அந்த முன்னால் ஆடிட்டு போகிறது அதுதான். அதை துக்கமாக நம்ம அந்த காலத்திலே அதை எடுக்கக்கூடாதுன்னு நமக்கு ஆசீர்வாத கடவுள்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா இறந்தவங்க இறந்துட்டாங்க, அவ்வளோதான். அதில் உட்காந்து அழுகிறதோ அதில் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு உங்களை நீங்கள் வம்பாக்கிக்கிறதோ அந்த விஷயங்களை செய்யக்கூடாது. அந்த இறக்கமான அந்த விஷயம் இருக்கும் இறக்கும்போது, அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் அதை தாங்கிக்கிட்டு, சரி நம்ம கூட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட கொஞ்சம் மனம் உருகிட்டு அதோட முடிச்சுக்கிட்டு அடுத்தது அவங்கள வழி அனுப்புறதுக்கு உண்டான விஷயங்களை சரிவர செய்யணும். அப்படி செய்யும்போது ஆதி காலத்தில் இது இறந்தவங்களை நம்ம பைரவர் முன்னால் வச்சு தான் சாமி கும்பிட்ட பிறகு தான் எரிக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. இந்த யூதர்கள் கலாச்சாரம், ஆரியர்கள் இந்த இவங்கெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு தீட்டு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பைரவர் கால பைரவரை வணங்கி கடைசியாக அவங்கள தூக்கிட்டு போகணும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்மளுடைய எங்கெல்லாம் வந்து சுடுகாடு, எரிக்கிற இடம், புதைக்கிற இடம் இருக்கோ அங்கே ஒரு கால பைரவர் கோயிலை கண்டிப்பாக கட்டணும் யாருனாச்சும். ஏன் அப்படின்னா அந்த உடம்பு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு கடைசியில் அந்த காலத்தை சரியாக கணிச்சு கொடுக்குற ஒரு கால பைரவர் தான். நம்மளுடைய கடவுளில் பரமேஸ்வரன் அவர்கிட்ட ஒரு குணம் உண்டு, அதுதான் அந்த கால பைரவனுடைய குணம். அந்த காலத்தை எல்லாம் அவர் என்ன செய்வாருன்னா கொஞ்சம் ஃபார்வேர்டில், அதாவது கொஞ்சம் பேக்கில், கொஞ்சம் சென்டரில், அப்புறம் கொஞ்சம் அந்த சைடில், அப்படி அந்த ஒரு நிமிஷம் அவர் நினச்சாருன்னா அதை மாற்ற முடியும். அதனால் நம்ம இறந்தவங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு போகிற பழக்கத்தை ஆரியர்கள் தான் நிறுத்தினாங்க, யூதர்களும் நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே இறந்த பாடியை கோயிலுக்குள்ளே கொண்டுட்டு போய் ஜெபம் பண்ணி கொண்டு போகிற விஷயங்களெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதனால் நம்மளை தீட்டு இறந்தவனை உள்ளே தொடக்கூடாது, வைக்கக்கூடாது, போகக்கூடாது, அது வந்து தீட்டு, அது இதுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. அதனால் அது மாதிரி செய்யாதீங்க. நம்ம கூட இருந்து வாழ்ந்த அந்த உடம்பை மதித்து அதை வெறும் பணங்கிற மாதிரி அதை பார்க்காம, நம்ம கூட இருந்து வாழ்ந்தவங்க, அந்த உயிர் அதுக்குள்ளே இருந்தது, இப்போ வந்து அவங்க இல்லை அதில், ஆனாலும் அந்த உடம்புக்கு மதிப்பு கொடுத்து இந்த மாதிரி இந்த சரியான வேலைகளை செஞ்சு நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா அவங்களோட தேவையான எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கோ அந்த மனசு கூட ஜாயிண்ட் ஆகி ஒரு சரியான இடத்துல பிறந்து அந்த 2வது பிறவியை அவங்களுக்கு முத்தி அடைவதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையும். அதுக்கு மேலே நீங்கள் இங்கே என்ன செஞ்சு பூஜை செஞ்சாலும் சரி, பரிகாரம் செஞ்சாலும் சரி, அது எந்த விஷயமும் நடக்காது. அதனால் அவங்க இறந்தப்பமே இந்த விஷயங்களை செஞ்சுருங்க. அது மாதிரி புதைக்கிறவங்களுக்கு வந்து 7 நாள் கழித்து தான் தனஞ்சயன் காற்று வெளியே போகும். எரிக்கிறவங்களுக்கு அந்த எரிச்சு முடியும் போதே டப்புன்னு வெளியே போயிடும். அதனால் நான் என்னெல்லாம் அந்த பூஜை சாமான் எப்படி குளிப்பாட்டணும், எப்படி செய்யணும், எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கரெக்டாக அந்த வேலையை இறக்கும் போதே முடிச்சிருங்க. அடுத்தது, இவங்க இருக்கும்போது அவங்கள நிறைய பேர் கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, அவங்களுக்கு பாவம் இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். இதில் நிறைய நேரம் பத்தாது, அதனால் உங்களுக்கு அடுத்ததில் சொல்லுவேன். அடுத்தது வந்து இந்த எரிச்சவங்க இருக்காங்க இல்லையா, இந்த எரிச்சவங்களுடைய அடுத்த பிறவி சரியாக வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆசீவிக முறையில் ஆதி காலத்தில் முருகர் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இறந்தவங்களோட அந்த முக்கியமான முடியலை எடுத்து சாம்பல் பண்ணி அதை வந்து நம்ம
நாட்டில் எந்த மண் இருக்கோ அந்த மண்ணில் கலந்து ஒரு சின்ன சட்டியில் வச்சு இந்த கோயிலுக்கு முளை கட்டி கொண்டு போகிற பழக்கம்லாம் உண்டு நம்ம ஆதி காலத்தில். இப்போவும் அது இருக்குது. கோயிலில் முளைப்பாறு கட்டி தலையில் சுமந்து வருவாங்க. அது மாதிரி பயிர்களை, அந்த நவதானியங்களை வாங்கி அதை நனைய போட்டு அதை முளை கட்டி அந்த மண்ணில் போட்டு விட்டுறோம். இதில் எரிச்ச சாம்பலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிடணும். மீதியை தண்ணியில் கரைச்சிடணும். தண்ணியில் கரைச்சிட்டு அந்த 2 ஸ்பூன் அந்த எரிச்ச சாம்பலை எடுத்து அந்த மண்ணில் விரவணும். அப்படி விரவி ஒரு சின்ன மண் சட்டியை வாங்கி அதில் அந்த பயிர்களை நனைய போட்டிங்க அப்படின்னா அந்த எரிந்த உடம்புல உள்ள சாம்பல் இருக்குல்ல, அது உரமாக மாறி அந்த செடிகளை வளர்க்கும். இந்த செடிகள் எப்போ நல்லா வளர்ந்து வருதோ இந்த உயிர் ஒரு நல்ல வளர்ச்சியான இடத்துல போய் அடுத்தது சேரும். அதனால் இதை ஒரு முறையாக நீங்கள் சரியாக செய்யணும். இதை அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே இந்த 2 ஸ்பூனு சாம்பலை கொஞ்சம் மண் எடுத்து இன்னொரு மண் சட்டியில் வச்சு ஒரு ரோஜா செடியை வாங்கி அதில் நட்டி வச்சிங்க அப்படின்னா, தண்ணியை ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அதுவும் வளர்ந்து ஒரு மலர்ந்து நிற்கும். அவங்க வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும்போது மலராதவங்களுக்கு அவங்க உடம்புல இருந்து எரித்த அந்த சாம்பலை அந்த மண்ணில் விரவி அதில் ஒரு சின்ன ரோஜா செடியை வச்சு வளர்ந்து வரும்போது அந்த பூவை எடுத்து இறைவனுக்கு படைங்க. இறைவனுடைய நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த பூ நல்லா வளர்ந்து வந்துருக்கும்போது அந்த ஒரு பூவை எடுத்து இறைவனுக்கு மலர்களால் அபிஷேகம் செய்யுங்க. இவங்க உயிரோட பக்தி இல்லாதமா இருந்தாலும் சரி, இந்த சாம்பல் வளர்ந்து வர்ற அந்த பூவு அவங்க பக்தியை இறைவன்கிட்ட காட்டி 2வது அந்த உயிர் எங்கே போதோ அதுக்கு இறைவனுடைய கருணை அந்த குணம் வேலை செஞ்சு அவன் 2வது வாய்ப்பை கொடுத்து அடுத்தது அவனுக்கு முத்தி அடையிறதுக்கு உண்டான அறிவுரைகளையும் தேவைகளையும் அந்த மனசில் எலக்ட்ரான் சக்தி கொடுக்கும். அதுதான் இந்த தனஞ்சயன் வாயு சரியான இடத்துல போய் சேரணும். அதுக்காக தான் இதை சொல்லுது. இது ஆசிபக காலத்தில் என்னென்னா, நம்ம நெடுவை எங்கெங்கெல்லாம் நடந்து போகிறோமோ அந்த இடத்துல மரத்தை வைப்பாங்க. அதாவது ரோடுகளில் நம்ம நடந்து போகிற ஏரியாக்களெல்லாம் மரங்களை வச்சு இந்த மாதிரி இறந்தவங்களோட சாம்பலை எடுத்து இல்லை, அந்த நேரத்தில் எரிக்கிறது கிடையாது, புதைக்க தான் செய்வோம். அவங்க முடியை மட்டும் எடுத்து அதை எரித்து அதில் டிஎன்ஏ நிறைய இருக்கும். முடியல நம்ம உடம்புல உள்ள டிஎன்ஏ முடியல நல்லா பார்க்க முடியும். இது இந்த டிஎன்ஏன்னு பார்க்க முடியும். அதனால் நம்ம முருகர் என்ன செஞ்சாருன்னா, அந்த முடியை கொஞ்சம் வெட்டி விட்டு அதை எரித்து சாம்பலாக்கி அதை என்ன செஞ்சாங்க, இது மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த சாம்பலை தான் நம்ம இந்த ரோடுலலாம் பார்த்தீங்கன்னா நடக்கிற இடங்களெல்லாம் நீளத்துக்கு மரம் இருக்கும் ஆதி காலத்தில். ஏன் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு இந்த வண்டி அதெல்லாம் இல்லாதவங்க நடந்து போகும்போது, நீங்கள் இன்றைக்கி நடந்து போகிறீங்களா அந்த பாத யாத்திரை இல்லை, இதெல்லாம் சும்மா வெட்டியாக சாப்பிட்டுட்டு வெட்டியாக ஊர் சுற்றுற வேலை, இந்த பாத யாத்திரை இல்லை. ஆதி காலத்தில் வண்டிகள் நம்மக்கிட்ட அந்த மாட்டு வண்டி இல்லாதவங்க இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு காரு ஜீப்பு இதெல்லாம் கிடையாது ஆதி காலத்தில். அதனால் கோயிலுக்கு எல்லோரும் நடந்துட்டு போனாங்க. ஒவ்வொரு இடத்துலையா தங்கி சாப்பிட்டுட்டு நடந்து கோயிலுக்கு போனாங்க. அதை தான் நீங்கள் இன்றைக்கி வேண்டுதலுங்கிற பேரில் செஞ்சிட்ருக்கீங்க. அதனால் அந்த மாதிரி போகும்போது நமக்கு நிழல் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த இறந்த சாம்பல்களை எடுத்துகிட்டு போவோம். கோயிலுக்கு போகும்போது அந்த சாம்பலை, அந்த முடியை எரிச்ச சாம்பலை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அடைச்சி கொண்டு போவோம். எங்கே போகிறோமோ அங்கே தோண்டிட்டு யாரெல்லாம் அங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த இளைப்பாறுறாங்களோ அவங்க எல்லோரும் அங்கே ஒரு குழியை தோண்டி இந்த முடியில் இருக்கிற சாம்பலையும் எடுத்து மண்ணோட போட்டு விரவி அந்த இடங்களில் போட்டு மரத்தை வச்சு வளர்த்தாங்க. அப்போ அந்த டிஎன்ஏ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அமைதியான மரமாக வருது. அதில் ஒரு காய், பழம், பூவு எல்லாம் கொடுத்து அந்த உயிரோடு இருக்கும்போது அவங்களால எதெல்லாம் செய்ய முடியலையோ அந்த விஷயங்களை இந்த மரத்தில் அவங்க டிஎன்ஏ செஞ்சதா ஒரு விஷயத்தை இதை கிருஷ்ணரும் விஷ்ணுவும் முருகரும் 3 பேருமே செஞ்சுருப்பாங்க, மக்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளை மறக்காட்டி இந்த ஆரியர்கள், யூதர்கள் இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பீடை, இந்த இறந்த பாடியெல்லாம் ஒரு தீட்டுன்னு சொல்லி
அதை தொடக்கூட விடாமல் ஆக்கி குளிப்பாட்டி அது என்னமோ பெரிய ஒரு அசிங்கமான நிலை மாதிரி ஆக்கியிருப்பாங்க. அது மாதிரி யாரும் இனிமேல் நம்ம வீட்டில் யாராவது, அதாவது அவங்கவுங்க வீட்டில் யார் இறந்து போனாலும் அவங்கள ஒரு இறந்தவங்களாக பார்க்காது. அந்த உடம்புல உயிர் போயிருக்கு, அவ்வளோதான். அந்த உயிரை அடுத்த நிலையை, அந்த சரியான விஷயங்களுக்கு போய் அந்த நிலையை அடைக்கிறதுக்கு உண்டான இந்த விஷயங்களையும் இந்த பாரம்பரிய கலாச்சாரங்களையும் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு முத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அடுத்த பிறவி, சரியான பிறவியாக கொடுக்கறதுக்கு உண்டான இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு இந்த பாவத்தை போக்கக்கூடிய காரியம். இதை மறக்காமல் யார் இறந்தாலும் செய்யணும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மதத்துக்காரங்க இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு நிலை வேணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே மக்கள்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம எல்லாருமே ஒரே மக்கள் தான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சு அந்த கடைசி அந்த ஊர்வலத்தை சரியாக நடத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வழிமுறை கிடைக்கும். அதுக்கு நீங்கள் உதவுவீங்க. அது மாதிரி இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கடைபிடிச்சி நல்ல ஞாபகத்தோடு வாழுங்க. இதுதான் எங்களுடைய நோக்கம். எல்லாரும் அந்த முத்திய நிலையை அடையணுங்கிறது எங்களோட நோக்கம். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.